ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்கள் யாவரையும் கரிஷ்மா மிஷன் சார்பில் நான் வாழ்த்துகிறேன். மற்றொரு காலை பொழுதை பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் மாறுவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை ஏசாயா 64:8. ஏசாயா 64:8 வேதவசனம் சொல்கிறது, நாங்கள் கனிமன், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளை எப்படி நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள்? எனக்கு என்ன நடக்க போகுதோ, என் வாழ்க்கை எப்படி முடிய போகுதோ, என் வியாதி நீங்க போகுதோ, இல்லை நான் எப்படி தான் தொடர்ந்து நான் வாழப்போகிறேனோ, என் பிள்ளைகள் காரியங்கள் எப்படி ஆக போகிறதோ, என்னுடைய கணவனுடைய காரியம் எப்படி ஆக போகிறதோ, நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு நிம்மதி கிடைக்குமா, குடும்ப சூழ்நிலையில் சமாதானம் கிடைக்குமா என்ற 1000 கேள்விகளோடு இந்த நாளை ஆரம்பித்திருக்கலாம். என் அன்புக்குரியவனே, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தருங்க வேதவசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். நாம் யார்? நாம் ஆலயங்களுக்கு போகும் பொழுது சங்கீதம் 100 பாடலாய் பாடுவார்கள் என்றால் வாசிப்பார்கள். அதில் சொல்கிறது, பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்தைக்கு முன்பதாக வாருங்கள். 3ஆம் வசனம் சொல்கிறது, நாம் அல்ல, அவரே நம்மை உருவாக்கினார், நம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம் என்று பாடுகிறோம். ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க ஐயா, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இல்லை. உங்களை டிசைன் பண்ணது யார்? இந்த உலகத்தை விட்டது யார்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி வந்தது? உங்களுக்கு குடும்பம் எப்படி கிடைத்தது? இந்த வேலை எப்படி கிடைத்தது? பிள்ளைகள் எப்படி கிடைத்தார்கள்? ஏசாயா தீர்க்கதரிசி அழகா சொல்ல, நாங்கள் கனிமண். முதல்ல மனசில் வச்சுடுங்க. நீங்கள் கவலைப்படுவதனாலேயோ அல்லது நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கனால ஒன்றும் ஆக போகல. ஆண்டவராக சொன்ன, நீங்கள் கவலைப்படுவதினாலே உங்கள் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவாது குறைக்க முடியுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் முடிய நீங்கள் கவலை, ஐயா நான் ரொம்ப கவலையாக இருக்குது, ஒரு முடி கருப்பு முடி ஆகட்டும்னு ஆயிடுமா? முடியாதுங்க. என கருமையானவர்களே, எல்லாவற்றையும் இயக்கர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய தலையில் உள்ள முடிகளெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. அவைத்தான் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ல, நாங்கள் களிமண், நீரே எங்களை உருவாக்குகிறவர். உங்களை அழகாக உருவாக்க வேண்டிய கர்த்தருடைய திட்டம். ஒரு நடுவழியில் விடுகிறவர் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, இந்த உள்ளம் கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உருவாக்குகிறவர், உங்களை உடைக்கிறவர் அல்ல, உங்களை அழிக்கிறவர் அல்ல, உங்களை நிர்மூலமாக்கிறவர் அல்ல. இன்றைக்கு காலவேளையில் ஒரு உறுதியை கொள்வோம், ஆண்டவர் என்னை உருவாக்குகிறவர் என்ற மன தைரியத்தை நமக்குள்ளே கொண்டு வருவோம். ஒரு நல்ல ஒரு சிற்பியாக உங்களை செதுக்க அவர் விரும்புகிறார். நல்ல ஒரு வடிவம் கொடுக்க விரும்புகிறார். நல்ல ஒரு பொருளாக மாற்ற விரும்புகிறார். கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். ஆனால் உடனே அது நடந்து விடாது. ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். எந்த வருஷத்துல நடந்துச்சு? 75 வயதில் கொடுத்த வாக்குத்தத்தம் 100வது வயதில் கர்த்தர் செய்து முடித்தார். ஆக உங்களுக்கு நான் 25 வருஷம் ஆகும் நான் சொல்லலை. எல்லாவற்றும் கர்த்தர் நேரத்தையும் காலத்தையும் அவர் வைத்து இருக்கிறார். உன்னை எந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் என்று அவர் குறித்து இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை நிச்சயம் நீ போவாய். உனக்கு எதை அவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறாரோ அதை நிச்சயமாய் நீ பெற்றுக்கொள்வாய். உன் கண்களுக்கு தருவேன் என்று எதை சொன்னாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். இதான் ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிற நம்பிக்கை. இன்றைக்கி அந்த நம்பிக்கையில் வருவோம். என்னால் ஒன்றுமே முடியாது, நாங்கள் உடைய கரத்தின் கிரியைகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதை இது ஒத்துக்கொள்வோம். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். உங்கள் வீட்டில் ஒரு முன்னாடி ஒரு செடியை நீங்கள் வைக்கிறீங்க, ஒரு ரோஸை வைக்கிறீங்க. அந்த ரோஸ் பூக்காமல் போயிட்டுன்னா ரோஸை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த வீட்டுக்காரர் என்னப்பா, அந்த செடி பட்டு போச்சு, தண்ணி ஒழுங்காக ஊற்றிருக்க மாட்டானோ, உரம் போட்டிருக்க மாட்டானோ என்று வீட்டுக்காரன் தானே குறை சொல்லுவாங்க. அந்த ரோஸ் என்ன செய்யும்? ரோஸ் செடியை வளர்க்குறவங்க தான் ஒழுங்காக தண்ணி ஊற்றணும். ஊரில் சொல்லுவாங்க, மரத்தை நட்டவன் தண்ணியை ஊற்றுவான். உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவன் ஒரு திட்டத்தோடு அனுப்பி இருக்கிறார். ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த பொழுது அவன் சொன்னான், ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், நமது சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உருவாக்குவோம், அவன் பூமியை ஆண்டு கொள்ளட்டும் என்று சொன்னார். God made with a purpose. God has made us with a plan. ஒரு திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உன்னை உருவாக்கி இருக்கிறார். அதை நீ நினச்சிக்க. தெருவில் போகிறதுக்காக அல்ல, பிச்சை எடுக்கிறதுக்காக அல்ல, கடன் வாங்குறதுக்காக அல்ல. உன்னை ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நோக்கம் நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும்.
அதைத்தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. நாங்கள் களிமண், எங்களை உருவாக்க நீர்தான் ஆண்டவரே, எங்களை உருவாக்க ஆண்டவரே. உருவாக்குற அந்த களிமண், உருவாக்கப்படுகின்ற அந்த களிமண் உருவாக்குறவராகி ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். அழகாக பேதுரு வாக்கியம் சொல்லி, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. களிமண் எப்படி அடங்கி அடிக்க அடிக்க அதை வனைய வனைய தன்னை வளைந்து கொடுக்கிறதோ, அவ்வளவு அற்புதமான ஒரு பாண்டமாக அந்த குயவன் அதை உருவாக்குகிறான். அதை போலத்தான் ஆண்டவர் உன்னை உருவாக்கப் போகிறார். நல்ல காலங்கள் உனக்காக காத்திருக்கிறது. வரும் காலங்கள் ஆசீர்வாதமாய் உனக்காக காத்து கொண்டிருக்கு. The miracles are waiting for you. நிச்சயமாய் நடக்கும். Have a wonderful day. God bless you. Amen.